அது வரைக்கும் பேசாத சபரி, விக்ரம், வினோத், சாண்ட்ரா ஒரு விஷயம் ஹாஸ்பிடலைஸ்ட் ஆயி திருப்பி வந்துட்டாங்கன்னும் போது, எப்படி உங்களால இப்படி ரியாக்ட் பண்ண முடிஞ்சுது? சாண்ட்ரா வெளில தன்னை பார்வதி இருக்கக்கூடாது, வெளில அனுப்புங்க அப்படின்னு டோர் அடிக்கிறார்ல சபரி. அப்ப ஏன் பேச விட்டீங்க சபரி? பேச விடும்போது அவங்களுக்கு மனசுக்குள்ள போகுதுல்ல, சாண்ட்ராக்குள்ள போகுது. சாண்ட்ராவ அட்டாக் பண்றாங்கன்னு தெரியுதுல்ல, அப்ப ஏன் வாய திறக்கல சபரின்னு நான் கேட்கிறேன். அப்ப ஏன் வாய திறக்கல விக்ரம்? ஏன் திறக்கல? இந்த சீசன்ல ஏன் இது அனுராகும் திவ்யாவும் வாய திறக்கல? மிகப்பெரிய தப்பான எக்ஸாம்பிளா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஒருத்தவங்கள பேச விட்டு, வார்த்தைய வாங்கிட்டு, அவங்க அசிங்கமா பேசிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அத அப்படியே உள்வாங்கிட்டு, அவங்க கிட்ட கேஷுவலா பேசிட்டு, அப்படியே எடுத்துட்டு வந்து சாட்டர்டே வைக்கிறது. இது ஒரு நல்ல பிளேயருக்கான அழகா? ஏன் அந்த இடத்துல தட்டி கேட்க மாட்டேங்கிறீங்க? பேசும்போதே ஏன் ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறீங்க? எல்லாத்துக்கும் நியாயமா பேசுவாங்கல்ல திவ்யா. ஃப்ரெண்டு தானே சாண்ட்ரா, ஏன் பேசல? சாண்ட்ராவ வந்து கமருதீன் பேசும்போது, ஏன் திவ்யா பேசலங்க? இங்க தான் நீங்க திவ்யாவோட கேம பார்க்கணும். புரியுதுங்களா? திவ்யாவோட கேம் இதுதான். அதாவது அவங்களுக்கு அநீதி நடந்தா, அவங்களுக்கு அது தேவைப்பட்டா, அந்த டைம்ல போய் அட்டாக் பண்ணி, அத சாட்டர்டேக்கு கொண்டு வருவாங்க. மத்தபடி அவங்களுக்கு சாண்ட்ரா மேலயோ, யார் மேலயும் அக்கறைலாம் கிடையாது. எல்லாருக்கும் நடந்தா கேட்கிற ஆள் திவ்யா கிடையாது. திவ்யா வந்து செல்ஃபிஷ் தான். திவ்யாக்கு தேவைன்னா கேட்பாங்க, திவ்யாக்கு தேவையில்ல கேட்க மாட்டாங்க. திவ்யாக்கு தேவைன்னா பார்வதி கூட பேசுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. பார்வதிக்கு 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் தான். பார்வதியும் சரி, திவ்யாவும் சரி. ஒரே கேரக்டர் தான்.